எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1972 தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாற்றில் இரண்டாவது முறையாக தலைமை மாற்றத்திற்கு தயாராகி வருகிறது. காலஞ்சென்ற ஜெயலலிதா அவர்கள் வகித்து வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவிக்கு அடுத்தது யார் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டு அந்த கேள்விக்கு திருமதி சசிகலா அடுத்த பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்கிற வலியுறுத்தல்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் தெரிவித்திருக்கின்ற சூழலில் இன்றைக்கு அந்த கட்சியின் மூத்த உறுப்பினரும் செய்தி தொடர்பாளருமான பொன்னையன் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்பது உறுதி என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். வரலாற்றில் இரு துருவ அரசியல் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழகம் போன்ற மாநிலங்களில் ஒரு துருவமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சியில் நிகழக்கூடிய தலைமை மாற்றம் என்பது ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இதில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படி நிகழக்கூடிய தலைமை மாற்றம் என்பது அந்த கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியிலும் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பது முக்கிய விவாத பொருளாக மாறியிருக்கின்ற தருணத்தில் அது குறித்து நாமும் வாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சேக்கு தமிழரசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமிகு வளர்மதி, பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பிரியன் ஆகியோர் நமது அரங்கத்தில் நம்மோடு இணைகின்றனர். அதேபோன்று மதுரை அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி. இவர்கள் அனைவரும் விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு சேக்கு தமிழரசன், நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். திராவிட இயக்கங்கள் அரசியல் கட்சிகளாக மாறி தங்கள் அரசியல் செயல்பாடுகளை தொடங்கிய பிறகு அதில் மிக முக்கியமான ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கு அதனுடைய வால்யூம் என்பது ரொம்ப பெருசு. இந்தியாவில் 3rd largest பார்ட்டி. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அதனுடைய தலைமையில் நிகழக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியானதாக இருக்க வேண்டும்? அப்படி இருக்கக்கூடிய அதே அமைப்பில் தான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நீங்கள் தொடங்கியதைப் போலவே திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு பரிணாமமாக மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருந்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவியாக கடந்த 4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தமிழக அரசியலில் அவர்கள் கோல் வச்சினார். அவருடைய எதிர்பாராத இந்த மறைவு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் என்பதில் எவருக்குமே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இப்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமையேற்று நடத்துவதற்கு தகுதி மிகுந்தவர் யார்? அந்த கட்சியினுடைய முழுமையான ஆதரவு, தொண்டர்களுடைய எண்ணம் எவரிடம் இருக்கிறது? யாரால் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவதற்கு முடியும் என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிற போது அதற்கு இன்றைக்கு ஒரே விடையாக தெரிகிறவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு 32 ஆண்டு காலமாக அவருடைய நிழலாக அவரோடு நெருங்கி பழகி அவருடைய ஒவ்வொரு அணுவிலும் அவர் பின்னால் இருந்து அதை பார்த்து அறிந்து உணர்ந்து பழகிய எல்லா அனுபவங்களையும் பெற்ற இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களால் சின்னம்மா என்று அழைக்கிற அளவிற்கு ஒரு தகுதியை, சிறப்பிடத்தை பெற்றிருக்கிற திருமதி சசிகலா அம்மா அவர்கள்தான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாய் தலைமையேற்று காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே விடை. ஆகவே அதுதான் இன்றைக்கு காலத்தின் தீர்ப்பு. கடந்த முறை திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைவின் போது இருந்த சூழல் என்பது வேறாக இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. ஆட்சிக்கு வந்து மிக குறைந்த காலகட்டத்தில் அடுத்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியும் வழிநடத்தப்பட வேண்டும், ஆட்சி செல்வதற்கு உறுதுணையாக கட்சியும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை அப்படிங்கிற ஏற்பாடு என்பது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய பாரம்பரியத்தை நன்கு அறிந்தவர்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில ஆட்சி என்பதற்கு அப்பால்
கட்சியினுடைய தலைமைதான் அதிகார மையம், அதிகாரங்கள் அனைத்தும் நிறைந்த ஒரு தலைமை. ஆகவே அதுதான் முன்னுரிமை. அந்த கட்சிக்கு தலைமையேற்கிறவர்கள் தான் ஆட்சிக்கும் தலைமையேற்று வழிநடத்துகிற அந்த எல்லா விதமான பொறுப்புக்கும் அவர்கள்தான் மூலவர்களாக இருக்க முடியும். ஆகவே திருமதி சின்னம்மா அவர்கள்தான் இன்றைக்கு அந்த ஆட்சிக்கும் சேர்த்து பொறுப்பேற்கிற அப்படிப்பட்ட எல்லா விதமான தகுதிகளும் சிறப்புகளும் நிரம்பியவராக இருக்கிறார். வழிநடத்துவார் ஆட்சி. அதாவது கட்சி தான் வழிநடத்த போகிறது. கட்சி இல்லாமல் ஆட்சி இல்லை. கட்சி தான் எல்லா அரசியல் கட்சிகளிலும் கட்சி தான் வழிநடத்துகிறது. ஆகவே கட்சி தலைமை பொறுப்பு என்பது மிகுந்த பொறுப்பும் எல்லா வகையிலும் வழிகாட்டுவதற்கு உரிய ஒரு பொறுப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாம். வளர்மதி, பல்வேறு விஷயங்கள் உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக சொன்னது, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு உடனடியாக அந்த பொறுப்பை திருமதி சசிகலா அவர்கள் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. எந்த அடிப்படையில் உடனடியாக இவ்வளவு விரைவாக உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய பேரியக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்தை அவர் நடத்தி வந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் பிளவுபட்டு விடாதா, இந்த இயக்கம் உடைந்து விடாதா என்று பல்வேறு விதமான ஊடகங்கள், பல்வேறு விதமான தவறான செய்திகளெல்லாம் இன்றைக்கு யாரோ சிலரால் பரப்பப்பட்டு வருகிறது. இதுபோன்ற செய்திகள் பரவுகிற போது இயக்கத்திற்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக இந்த இயக்கத்திற்கு ஒரு தலைமை வேண்டும். அந்த தலைமை வேண்டும் என்று எண்ணுகிற போது அந்த தலைமை பண்புக்கு தகுதியானவர் யார் என்று அனைவருமே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் இந்த தலைமை பண்புக்கு தகுதியான ஒருவர் வேண்டும் என்று சொன்னால் அது திருமதி சின்னம்மா அவர்கள்தான் வர வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். அதற்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அன்றைக்கு ராஜாஜி மண்டபத்திலே எங்களுடைய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பூத உடல் வைக்கப்பட்டிருந்த போது அங்கே வந்து கதறிய தொண்டர்கள் அழுத காட்சியை நாங்கள் பார்த்தபோது அடுத்த வார்த்தை, அம்மா போய்விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, சின்னம்மா நீங்கள்தான் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், நீங்கள்தான் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் எல்லாம் நிராயுதபாணியாக நிற்கிறோம் அம்மாவை இழந்து என்று அனைவர் வாயிலேயும் இதே வார்த்தை தொடர்ந்து யாரும் சொல்லாமலேயே, யாரும் கேட்காமலேயே அவர்களுக்குள் இருக்கிற உள்ள உணர்வு என்பது வெளிப்பட்டு விட்டது. இரண்டாவது, புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலங்கள் அவரோடு இருந்தவர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சின்னம்மா என்பதுதான் தெரியும் பல பேருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தோழி என்றுதான் பார்த்திருப்பார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் அவர் துணையாக இருந்திருக்கிறார் என்பதுதான். அது இயக்கப் பணியிலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களை கவனிக்கிற பணியிலும் சரி அவர் உற்ற துணையாக இருந்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு 2ஆக பிளவுபட்டது. பிளவுபட்ட போது சில பேர் வெளியே போனார்கள். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இந்த இரட்டை இலை சின்னம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு திரும்ப கிடைப்பதற்கு முழு வீச்சிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இணைந்து பெற்றுத்தந்து இந்த இயக்கத்தை ஒன்றாக்கிய பெருமை சின்னம்மா அவர்களைத்தான் சாரும். இது பல பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதிமுக நிர்வாகிகள், உங்களை போன்றவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்கிறீர்கள். ஜெயலலிதா அவர்களோடு மிக நெருக்கமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தார், செயல்பட்டார், கட்சி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் உங்களை போன்ற நிர்வாகிகள் அதிகபட்சமாக போனால் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் வரலாற்றில்
படிப்படியாக கீழிருந்து நம்ம ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியலில் ஒவ்வொரு அந்த இயக்கத்தில் படிப்படியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, மக்கள் போராட்டங்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்படி எந்த வரலாறுமே திருமதி சசிகலா அவர்களுக்கு இல்லாத போது அவர்களை கட்சி தொண்டர்கள் இல்ல, நான் சொல்றது நேரடி ஆக்ஷன், களத்தில் இறங்குவது அப்படிங்கிற அந்த வரலாறு இல்லாத போது அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தாதா? இருக்காது. நீங்கள் தவறான கருத்தை, இது தவறான கருத்து. இதயதெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களே ஒரு முறை ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்த போது அம்மா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவராகவே சொன்ன வார்த்தை, எனக்கு தோழியாக, தாயாக, உற்ற துணையாக இருந்திருக்கிறார் என்னுடைய உடன்பிறவா சகோதரி. அவர் என்னோடு இல்லை என்று சொன்னால் இந்த தொந்தரவுகளை எல்லாம் அவர் தாங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை, இவ்வளவு சிரமங்கள் அவர் பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை என்பது புரட்சித் தலைவி அம்மா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அவர்கள் கொடுத்த பேட்டியிலே நீங்களும் பார்த்திருக்க கூடும். அவர் திடீரென்று வந்திருக்கிறார் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் அதைத்தான் ஏற்கனவே முதலிலேயே சொன்னேன். திருமதி சின்னம்மா அவர்கள் எல்லா நிலைகளிலும் புரட்சித் தலைவி அம்மாவோடு இருந்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் பாண்டிச்சேரிக்கு போய்விட்டு திரும்புகிற போது ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அதில் இன்றைக்கு கூட சின்னம்மா அவர்களை பார்த்தால் இந்த கண்ணிலே அவருக்கு காயம் இருக்கும். அது அப்போது பாண்டிச்சேரியிலிருந்து திரும்பி வருகிற போது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அருகிலே ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் அப்போது காயம் ஏற்பட்டு, சின்னம்மா அவர்களுக்கு அன்றைக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு 2 பேரும் மருத்துவமனையில் இருந்தார்கள் மயிலாப்பூரிலே. இன்றைக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு இருந்து எல்லா துணைகளிலேயும் எல்லா நிலைகளிலேயும் அம்மா அவர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பொய் வழக்கு போட்டார்கள். பொய் வழக்கு போடுகிற போது புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்துக்காக 11 மாத காலம் சிறை தண்டனை அனுபவித்து விட்டு வந்தார். 11 மாத காலம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு அவர் இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த இயக்கத்தில் இருக்கிற போதே அவர் சிறை தண்டனையை அனுபவித்து விட்டு வந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற ஒரே ஒரு வார்த்தை, அவருக்கு எத்தனை துன்புறுத்தல் வந்தது, எத்தனை அச்சுறுத்தல் வந்தது. அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை, அப்புறவராக மாறுகிறேன் என்று சொல்லியிருப்பாரேயானால் ஒரு வார்த்தை, அவர் இயக்கத்தையோ புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பற்றியோ ஒரு வார்த்தை அவர் பேசியிருப்பாரா? ஜெயலலிதா அவர்களோடு மிக நெருக்கமாக, அவருக்கு மிக லாயலாக, விசுவாசமாக இருந்தார் என்கிற அந்த அடிப்படை தகுதியே போதும் உங்கள் கட்சியை நீங்கள் வழிநடத்துவதற்குன்னு இல்லை. ஒரு நிமிஷம். முதல்ல ஒரு தலைமை அப்படின்னாலே முதல்ல விசுவாசம்தான் வேணும். ஒரு தலைவர் அப்படின்னா அந்த தலைவர் இவர்தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த தலைவரை நேசிக்கக்கூடிய விசுவாசத்தன்மை இல்லை என்று சொன்னால் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம்தான் ஒரு தொண்டனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. அதற்கு பிறகுதான் எல்லாமே. விசுவாசமே இல்லாம நானும் தொண்டன் என்று சொல்லவே முடியாது. இந்திய அரசியல்ல இது ஒரு புதிய நிகழ்வுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு தலைவரோட நெருங்கி பழகி அவர்களை நன்கு அறிந்தவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அந்த தலைவருடைய மறைவுக்கு பிறகு, அந்த தலைமையினுடைய இழப்புக்கு பிறகு தலைமையை தாங்கி நடத்துவது என்பது பல கட்சிகள் நடந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திடீரென ஒரு நாள் சுடப்பட்டார். அடுத்த வாரத்தில் அதுவரையில் விமானியாக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையேற்று நடத்த முடியலையா அந்த கட்சியை? ஒரு திரு லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் திடீரென பதவி இழக்க வேண்டிய நிலைமை வந்தது. அவருடைய துணையார் அந்த கட்சியை ஆட்சியை ஏற்று நடத்த முடியலையா? இதுபோல பல மாநிலங்களில் மாநில அரசியலானாலும் தேசிய அரசியலானாலும் ஒரு கட்சியினுடைய நெருக்கடி வருகிற போது அந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வாக யார் அந்த கட்சியை நடத்துவதற்கு முழு தலைமையும் தகுதியும் நிரம்பியவர்கள் என்கிற பாற்று அந்த வரலாற்றிலிருந்து நீங்க எடுக்கிற உதாரணங்கள்ல அந்த கட்சியினர் தங்களுக்கு யார் அடுத்த தலைமை அப்படின்னு முடிவு செய்து தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களை பிற்காலத்துல மக்கள் ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் அடுத்த தலைவராக பரிணமித்தார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதே உதாரணத்தை இங்கேயும் இப்ப முழு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஒரு தலைமையை இழந்து 2 வாரங்கள் கடந்தோடி இருக்கிறது. முழுமையாக ஒன்றிய செயலாளரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை என முழு கட்சியும் இந்த தலைமைதான் எங்களை ஏற்று வழிநடத்துகிற ஒரு தலைமையாக இருக்க முடியும் என்று ஒட்டுமொத்தமாக தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற போது
சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுதானே அதான் வரலாற்று உதாரணங்களை எடுத்ததும் அதையும் பொருத்தி பார்க்கலாம். வரலாற்று உதாரணம் இருக்கு, அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம பேசலாம். திருப்பிரியன், டிரான்சிஷன் அப்படின்றது, இந்த தலைமை மாற்றம் என்பது எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்கு. அப்படி ஒரு தலைமை மாற்றத்தை முதல்ல முன்னுரிமை கொடுத்து யார் முடிவு செய்கிறார்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் வருகிறார்கள். பொதுமக்களுக்கு சாய்ஸ் இருக்கு, ஏற்பதா ஏற்க வேண்டாமான்னு தேர்தலுங்கிற ஒரு அமைப்புல சாய்ஸ் இருக்கு. இங்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது மிக இயல்பானது. ஜெயலலிதா அவர்கள் மறைவு திடீரென நடந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த கிரைசிஸை மிக இயல்பாக அதிமுக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக முன்னிறுத்துவதன் மூலமாக புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சியில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம்தான். இப்போது ஒரு தலைவர் மறையும் பொழுது அந்த மறையறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் காட்டிட்டு போனால் எந்த விதமான பிரச்சனையும் இருந்திருக்காது ஆக்சுவலாக. ஸோ அடையாளம் காட்டாத போன போது ஏற்பட்ட சிக்கல்களை இப்போ அதிமுக சந்திச்சிட்ருக்கு. அதுலேருந்து அவங்க வெளியில் வரதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க. அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு பலனளிக்கும், கட்சியை எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கோம், மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவை கொண்டு வந்து சேர்க்கும்ன்றதுலாம் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே ஜெயலலிதா படிப்படியாக அவங்க முன்னுக்கு வந்தால் கூட கட்சியில் எம்ஜிஆரே கரெக்டாக எனக்கு அப்புறம் அப்படின்னு அடையாளம் தெரிவிக்க வேண்டிய முயற்சியில் இறங்கும் பொழுது அப்போ நடந்த அந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் ஜெயலலிதா தாண்டி வர வேண்டியதாகிடுது. அந்த சமயத்தில் தான் பல உட்கட்சி பிரச்சனைகளை தாண்டி வர வேண்டியதாகிடுது. அவங்க ஒரு தலைவராக நின்றுட்டாங்க. அந்த கட்சியை இணைச்சதையும் இரட்டை இலை சின்னத்தை வாங்கிறதையும் ஒரு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்க ஒரு தலைவராக நின்றுட்டாங்க. அவங்களுடைய காலத்தில் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஈவன் எம்ஜிஆர் காலத்தையே ஜெயலலிதா தன்னோட ஆளுமையை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 82 அவங்க சத்துணவு உயர்மட்ட கமிட்டியில் உறுப்பினராக இருந்தது, அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கொள்கை பிறப்பிச்சார். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தன்னுடைய ஆளுமை என்னன்றதை எம்ஜிஆர் காலத்தில் அந்த தலைவருக்கே அவங்க புலப்படுத்தினதுனால இயல்பாகவே அவங்க தான் அப்படின்னு வரும்பொழுது உட்கட்சி பிரச்சனைகளில் பல போராட்டங்களை சந்தித்து அவங்க மேலே 88, 89 கட்சியை ஒன்றுபடுத்தினாங்க. அது நமக்கு தெரிஞ்ச அந்த போராட்ட வரலாறு ஜெயலலிதா ஒரு தலைவராக பக்குவப்படுத்தி அவங்களோட செயல்பாடுகளில் நமக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. அவங்களோட 36 வருஷ கால அரசியலில் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு தலைவர் எப்படி உருவானார்ன்றதை நான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் சசிகலாவை பார்க்க முடியுமான்றது ஒரு கேள்வி இயல்பாகவே வரும். கட்சிக்காரங்கிட்ட வருதோ இல்லையோ. இப்போ இவங்களுக்கு என்ன, இன்னைக்கு இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா 88, 89 நம்ம கட்சி எப்படி பிளவுபட்டது, அதை மறுபடியும் ஒருங்கிணைக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இரட்டை இலை சின்னத்தை இழந்த பிறகு நம்ம ஆட்சியை இழந்தோம் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப அது இட் இஸ் ஒரு பெரிய ஒரு இதாக உங்களுக்கு பயமுறுத்தலாக பயமுறுத்தல் மட்டும் இல்லை, அது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயம். ஸோ அந்த நிலைமை ஏற்படக்கூடாது. அந்த நிலைமை ஏற்படாத தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம யார் பின்னாடி ஒன்றுபடணும்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நிச்சயமா என்னோட பார்வையில் சொல்லலாம், அவங்கெல்லாம் மாறுபடலாம். இன்னைக்கு வேற யார் தலைமையில் அவங்க ஒன்றுபட்டாலும் அந்த கட்சி ஒற்றுமையா இருக்குமான்றது அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜெயலலிதாவோட ஒரு 35 வருஷ காலம் இருந்தாங்க அப்படின்றதுனால சசிகலாவை அவங்க முன்னிறுத்துறாங்க. இப்ப சசிகலாவை முன்னிறுத்தும் போது எல்லாருமே அதை ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு, தொண்டர்கள். ஆனா நான் என்ன அதை எப்படி பார்க்கறேன்னா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க பின்னாடி இவங்க அணிவகுக்கிறது ஏன்னா 4.5 வருட காலம் நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியை நீங்க காப்பாற்றணும். ஏன்னா இந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா அடுத்தது யார் ஆல்டர்னேட்டா இருக்கிறவங்களோ அவங்க ஜெயலலிதாவுக்கு ஒரு கடுமையான எதிரியா அரசியல் இருந்தவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எப்பாடுபட்டாலும் அந்த நிலைமையை தவிர்க்கணும்னு அவங்க எல்லாரும் விரும்புவாங்க. ரெண்டாவது ஒரு எம்எல்ஏவா இருக்கவங்க, ஒரு பதவியில் இருக்கவங்க அடுத்த 4.5 வருஷ காலத்தை எப்படி அதை முழுசா நம்ம பயன்படுத்தணும் அல்லது எப்படி நிர்வாகத்தை நடத்தணும்ன்றத ஒரு தெளிவாக ஒரு பார்வையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒற்றுமைன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஜெயலலிதா கூட இருந்த ஒரே காரணத்தினாலேயே சசிகலாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்களுடைய அரசியல் பார்வை எப்படி, அவங்களுடைய சமுதாயத்தை பார்வை எப்படி, அவங்களுடைய பல விஷயங்கள்ல நாட்டு நடப்பு பற்றிய பல விஷயங்கள்ல அவங்க இது மாதிரியான ஒரு கருத்து வச்சிருக்காங்க. நமக்கு நிச்சயமா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒருவேளை அதிமுக வளர்மை மாறுங்கள் இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி கருத்துக்கள் தெரியும். நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல வரல. ஆனால் ஒரு பொதுஜனமா நான் பார்க்கறேன், எனக்கு நிச்சயமா தெரியாது அவங்க என்ன மாதிரியான ரோல் அவங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன மாதிரி தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்க இருப்பாங்க. ஆக்சுவலா சசிகலாவோட ரோல் என்ன, அவங்க எந்த வகையில இந்த கட்சியையும் ஆட்சியை கூட பன்னீர்செல்வம் இருந்தா கூட அதையும் சேர்த்து தான் அவங்க தான் வழிநடத்த போறாங்க. ஸோ எந்த வகையில இதை அவங்க எடுத்துக்கொண்டு போவாங்கன்றது நிச்சயமா அந்த கட்சி தொண்டர்கள் பிரமுகர்கள் ஏற்றுக்கலாமே தவிர மக்களை பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற ஒரு விஷயம் தான் நான் பார்க்கிறேன். இன்னொன்று என்ன பார்க்கிறேன்னா சசிகலா இந்த 36 வருஷ காலத்தையே 2 முறை ஜெயலலிதாவால் வீட்டை விட்டு 6 மாத காலம் வெளியே அனுப்பப்பட்டிருக்கார். அப்போ அவங்க முழு நம்பிக்கை அவங்க பெற்றவர்களாக இருந்தாங்களான்னு இன்னொரு கேள்வி வருது.
அவங்க தாயா இருந்தாங்க, எல்லாம் சொல்றாங்க, எல்லாமே கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது 2 தடவை அவங்க வெளியில் அனுப்பப்பட்டாங்க. ஸோ சசிகலாவை வச்சிருக்கிறதுல உள்ள அட்வான்டேஜ், சசிகலாவை வச்சிருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு இன்னொரு பாயிண்ட் இந்த அதிமுக பிரமுகர்கள் மத்தியில் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இவங்க வந்து சசிகலாவை முன்னிறுத்தும் போது அவங்கள பத்தி புகழ்ந்து சொல்லப்படுற சில வாக்கியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்குன்னா, ஜெயலலிதா இருந்தபோது அவர்கள் எடுத்த சில முடிவுகளுக்கெல்லாம் இவங்க தான் காரணமோ என்று சொல்ற அளவுக்கு அது போறது. அது வந்து மறைந்த தலைவரை வந்து ஒரு மாதிரி இது பண்ற மாதிரி, அவங்களோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா முடிவுகளுக்கும் அவங்க ஒரு காரணமா இருந்தாங்க, ஒரு மனசாட்சியா இருந்தாங்க. அப்படியெல்லாம் வந்து இவங்களை நீங்க தலைமைக்கு கொண்டு வாங்க. அதே சமயம் நீங்க ஒரேடியா ஓவாக புகழ்ந்து இறந்த ஒரு தலைவரோட முடிவுகளுக்கெல்லாம் இவங்க தான் காரணம்னு அவங்களும் நீங்க இது பண்ணிடாதீங்கிறது என்னோட பாயிண்ட். ஆக்சுவலா அது பொத்தாம் போக்கில் எது வேணாலும் பேசிட முடியாது. அது நாங்கள் வந்து இப்போ வந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று அனைவருமே 1.5 கோடி தொண்டர்களால் விரும்பி அவர்தான் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு என்ன தெரியும்னா இதையே தான் சொன்னாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டபோது இதே மாதிரி தான் பேச, சினிமாவில் நடிக்கிறாரு, அவர் எப்படி கட்சி நடத்த முடியும், இவர் இப்படி பவுடர் பூசிட்டு இருக்கிறாரு, கட்சியே நடக்காதுன்னாங்க. 6 மாசத்துல திண்டுக்கல்ல நின்று ஜெயிச்சாரு. என்ன தெரியும் தாங்க, சினிமாவில் நடிக்க தெரியும் எம்ஜிஆரே கேட்டாங்க. புரட்சி தலைவர் அப்புறம் அசைக்க முடியாத சக்தியா இருந்தாரு. அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்ததற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களே எல்லாரும் கேட்டாங்க. எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் கூட அப்ப அந்த நேரத்தில் கேட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ண முடியும்னு. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய மாபெரும் சக்தியாக நாடே வணங்குகிற தெய்வமாக நிற்கக்கூடிய அளவுக்கு கட்சி நடத்தி ஆட்சி நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன் சின்னம்மா நடத்த மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் சின்னம்மா நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட இருந்தாங்கன்னு சொல்றது வந்து அது வந்து புரட்சி தலைவி அம்மா அடையாளம் காட்டி இருக்கிறாங்க. முன்னிறுத்தினாங்களான்னு கேட்கிறீங்க. கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் ஆக்கி இருக்கிறாங்க, கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஆக்கி இருக்கிறாங்க. 2 குழுக்களை அமர வைத்து நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. இயக்கத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, அடையாளம் காட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட காலையில அவங்க கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டி என்னுடைய வாரிசுன்னு சொல்லி அம்மா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னிறுத்தியதை அப்போது திருமதி சின்னம்மா அவர்கள் அதை வந்து அவங்க முன்னிலைப்படுத்த விரும்பல. தான் முன்னாடி அம்மா பின்னாடி இருக்கணும் தான் அவங்க நினைச்சாங்களே தவிர தன்னை முன்னிலைப்படுத்திக்கல. வெளியே போக சொன்னாங்கன்னா அது குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இல்லாம எந்த கட்சியில இருக்கு? எந்த கட்சியில? காங்கிரஸ் கட்சியில இல்லையா? திமுகவில் இல்லையா? கம்யூனிஸ்ட்ல இல்லையா? எந்த அரசியல் கட்சியில இல்ல. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? கூட இருந்தாங்க அவங்க தலைவரை வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? புரட்சி தலைவர் சொன்னாங்க, புரட்சி தலைவரை சொன்னாங்க. இல்ல அந்த நோக்கத்துல தான் சொல்றீங்க. புரட்சி தலைவரை சொன்னாங்க, புரட்சி தலைவியை சொன்னாங்க. இன்னைக்கு சின்னம்மாவை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சின்னம்மாவுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பவர் வந்ததுக்கு பிறகு அவங்களால செய்ய முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். சும்மா வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எப்படி அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க கற்பனையா? மக்களும் முடிவு செய்யணும். நீங்க மக்கள் முடிவு, அது தேர்தல் வருகிற காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் ஏற்று பொதுச் செயலாளர் என்கிற பதவிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆளுமை தன்மை வருகிற போது அப்ப பார்க்கணும். எம்ஜிஆர் பத்தி சொன்னாங்க, ஜெயலலிதா பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு எம்ஜிஆருக்கு என்ன தெரியும் கேட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து அந்த 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல வருட காலம் திமுக இருந்து பாடுபட்டு சரியாக இருக்கும்னு தெரியல. நான் வேற இருந்து பேசுறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களையும் மேடம் சொன்னாங்க இல்லையா, ஒரு எம்ஜிஆர் கூட என்ன தெரியும் கேள்வி கேட்டாங்க. மேடம் சொன்னாங்க எம்ஜிஆருக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்டாங்க இல்லையா? ஒரு அடிப்படை உண்மை இருக்கு. எம்ஜிஆருக்கு என்ன தெரியும் கேள்வி. எம்ஜிஆர் ஏற்கனவே அரசியல் இருந்தவர். அவர் வந்து ஒரு விமர்சனம் இருந்து நடிகர், ஆனால் அவர் அரசியலில் ஏற்கனவே இருந்தவர். திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தவர். அவர் அரசியல் இருந்தவர். அவருக்கு எதுவுமே தெரியாது சொல்ல முடியாது. அவருக்கு எதுவுமே நடித்துக் கொண்டிருக்கிற போதே ஒவ்வொரு திரைப்படத்திலேயும் மக்கள் பிரச்சனைகளை பேசி பேசி மக்கள் மத்தியில இடம் பிடிச்ச அந்த தலைவரையே ஒப்பிட முடியாது. இப்ப இருக்கிற விஷயத்தை எப்படி கட்சி நடத்துவாரு?
அது விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். வரும்போது விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். வார்த்தைகள் நான் உள்ள போக விரும்பல. எம்ஜிஆர் வந்து அரசியல் இருந்தவர், ஒரு விமர்சனங்கள் இருக்கலாம் நடிகர், ஆனால் அரசியலில் பழுத்த பழமாக இருந்தவர். அவர்கள் சொல்ற பதில் என்னன்னா, நேரடி களத்துல தான் இல்ல, அவர்களோடு அரசியல் இருந்தாங்கிறாங்களே. எம்ஜிஆரும் நேரடி களத்துல இருந்தாங்க, ஜெயலலிதாவும் நேரடி களத்துல இருந்தாங்க, சசிகலா மட்டும் நேரடி களத்துல இல்ல. அதனாலதான் மக்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. அது அதிமுகவுக்கு பின்னடைவே. அதிமுகவுக்கு அது காலப்போக்கில் தான் தெரியும். ஒரு எலெக்ஷன் வரும்போது தெரியாது. ஒரே நிமிடத்தில் 2 செய்தி சொல். ஒன்று, இது புரட்சி தலைவருக்கோ புரட்சி தலைவி அம்மாவுக்கு மட்டும் இந்த மாதிரி விமர்சனங்கள் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜிக்கு பிறகு முதலமைச்சர் இவர் என்ன படிக்காதவர்னு பேசினாங்க, அது வேறு. ஆக இது சகஜம். இரண்டாவது, ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு பேரிழப்புக்கு ஆளாகி இருக்கிற போது யார் அந்த தகுதியுடையவர், யார் தலைமையேற்பதற்கு முழுமையான தகுதி படைத்தவர் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அந்த கட்சி ஜனநாயகம். நீங்க வெளியே இருந்தவங்கலாம் வேணும்னா அவங்க தலைமையராக பிறகு விமர்சனங்களை பேசலாமே தவிர இப்ப விமர்சிக்க வேண்டிய அவசியமோ அவசரமோ கிடையாது. இப்ப என்ன அவசியம் அவசரம் இருக்கு? என்ன அவசியம் அவசரம் இருக்கு? கட்சிக்கு வெளியில் இருப்பவர்கள் எப்படி விமர்சனம் செய்ய முடியும்? நீங்க ஒரு ஜனநாயக அமைப்புல கேட்கவே முடியாது. இல்ல இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இருப்பவர்கள் இல்ல இல்ல, இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு யார் சரியானவர்கள், யார் வழிநடத்தக்கூடியவர்கள் என்று தீர்மானிக்க வேண்டியது கட்சி ஜனநாயகம். கட்சி ஜனநாயகத்துக்கு தலைமை ஒருவேளை இந்த காலகட்டத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது அப்படின்னா, கட்சிக்கு வெளியில் இவ்வளவு தூரம் விமர்சனங்களோ இவ்வளவு விளைவுகளோ வரப்போறது இல்ல. அந்த கட்சியை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 4 ஆண்டுகள் விமர்சனக்கணைகளை வீசுபவர்கள் அதுக்குள்ள நான் போக வரல. நான் அவசரமோ அவங்களுக்கு அவசியமோ இல்ல. அங்க நடக்கிற டிரான்சிஷனை விவாதிக்கணுமா வேண்டாமா? அந்த கட்சியை நம்பிதானே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 4 ஆண்டுகளுக்கு அந்த கட்சி நம்ம ஆள போகுதுங்கும் போது அங்க நடப்பது குறித்த ஒரு தெளிவான பார்வை மக்களுக்கு தேவைதானே. அது குறித்து விவாதங்கள் நடந்துதான் ஆகணும். அந்த விவாதங்கள்ல சரி தவறுகள் வரத்தானே செய்யும். இல்ல இதுல அவசரமோ இப்ப அவசியமோ இல்லைங்கிற. அதாவது இவர்கள் பொறுப்பேற்று இவர்களுடைய நடைமுறைகள் செயல்பாடுகள் இன்னமும் தொடங்குவதற்கு முன்பாகவே அது என்னன்னா, அது ஏதோ ஒரு வகையில சிலர் திட்டமிட்டு செய்கிற இந்த இயக்கத்தில் ஏதாவது என்று திட்டமிட்டு செய்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியாக ஒரு வலையாதான் தெரியுது தவிர என்ன அவசரம் என்ன அவசியம்? நம்ம பேசலாம். திரு பெருமாள்மணி, திராவிட இயக்கங்கள் அரசியல் கட்சிகளாக பரிணமித்த பிறகு தலைமை மாற்றங்கள் என்பது மிக அரிதாகவே நடந்திருக்கிறது. திமுகவில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி வந்ததாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்ததாக இருக்கட்டும், தற்போது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் முன்னிறுத்தப்படுவது என்பதும், இந்த தலைமை மாற்றம் என்பது மிக இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடக்கிறது கூட இதனுடைய அந்த டிரான்சிஷன் ஃபார்மேட்லேயே அப்படியே போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா, இல்ல வேறு என்ன மாதிரியான பார்வைகள் நீங்க முன்வைக்கிறீங்க? நிச்சயமா நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டதான் ரொம்ப முக்கியமான இடம். என்னன்னா, இது 40 ஆண்டு காலம் இது இருதுருவ அரசியலை இந்த மண் பார்த்துருச்சு. அப்போ களத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பார்ப்பாரு? அதிமுக தலைமைக்கு ஒரு உடல்நலம் சரியில்லாம அவங்க இறந்திருக்காங்க. அப்போ களம் எப்படி பார்க்கும்னா, இது திமுகவுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கும். எளிய மக்கள், ஏன்னா 40 ஆண்டு கால தமிழக மக்களுடைய மனோபாவம் அப்படிதான் இருக்கு. திமுக இதுல எந்த சாதகமான இடத்தையும் எடுத்துக்கல. அப்போ என்ன களம் என்ன பாக்குறாங்க? நீங்க உங்களுடைய ஆட்சியை அதிமுக எப்படி கன்சாலிடேட் பண்றாங்க, கட்சி எப்படி கன்சாலிடேட் பண்றாங்க அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் நகருது. இதற்கு மேல கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த வாய்ப்பை இந்த சூழலை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது 1987 இது மாதிரியான ஒரு சூழல் வந்த பொழுது அதற்கு முன்னாலேயே ஆர்.எம். வீரப்பன் அணி, ஜெயலலிதா அணி என்கிற 2 அணிகளாகவே அதிமுக ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு காலம் செயல்பட்டு வந்தது. அண்ணாவினுடைய மரணம் தான் எதிர்பாராத மரணமாக இருந்த பொழுது அப்போது பெரியார் போன்றவர்கள் இருந்தார்கள். அப்போ பெரியார் போன்றவர்கள் கலைஞர்கள்ட்ட இந்த கட்சியை கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பிதாமகர் ரோல்ல இருந்தார். ஆனா 1987 மாண்புமிகு புரட்சி தலைவர் மறைந்த பொழுது பல்வேறு சவால்களை தாண்டி தான் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அதுலயே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்றைக்கு ஜெயலலிதா அம்மாவை முன்னிறுத்திய சேலம் கண்ணனாக இருக்கட்டும், நெல்லை கருப்பசாமி பாண்டியனா இருக்கட்டும், இல்லனா திருநாவுக்கரசு, திரு KKSSR போன்றவர்கள் ஜெயலலிதா அம்மாவினுடைய நீண்ட ஆட்சி காலத்துல எந்த பலனையுமே அனுபவிக்காம இருந்தவங்க தான். அதனால இன்றைக்கு இந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவர்கள்
சசிகலா அம்மாவை முன்னிறுத்துகிறார்கள். ஆனால் இதில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். சசிகலா அம்மாவை இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னிறுத்துகிற போது கூட அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவாரே ஆனால் பைலாவினுடைய படி 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாகத்தான் வரும். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய சவால்களை ஒரு அணியாக இருந்து இவர்கள் இந்த தலைமையின் கீழ் எப்படி கொண்டு போகிறார்கள், அதுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவாலே தவிர சசிகலா அம்மாவை பொதுச் செயலாளராக கொண்டு வருவது ஒரு சவாலே அல்ல. ஏன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சசிகலா அம்மாவினுடைய தகுதியை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை. ஏனென்றால் அந்த இடத்திற்கு வருவதற்கான எல்லா கதவுகளும் எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு திறந்தே இருக்கின்றன. இன்னமும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ்ல வாரிசா நியமிச்சாங்க, ரெட்டலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அரசியலை இந்த இடத்திலிருந்து தொலைநோக்கோடு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி எடுத்து செல்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய சவாலை தவிர இன்றைக்கு இரவே கூட அறிவிக்கலாம், நாளைக்கே கூட பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி அறிவிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிற ஒரு சூழலில் எதிர்கால அரசியலை மையமாக கொள்ளாமல் பழைய கதைகளை இவர்கள் தவறாக இன்டர்பிரட் பண்ணி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நான் கவனிக்கிற ஒரு விஷயமாக எனக்கு படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இன்னும் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்க போகிறது என்கிற விடயம் பெரும்பான்மையாக பேசப்படுகிறது. ஆனால் அதை தாண்டி இனி வரக்கூடிய நாட்கள், குறிப்பாக 2017 குடியரசுத் தலைவர் தேர்தல் வரப்போகிறது. அதில் யார் குடியரசுத் தலைவராக வரப்போகிறார்கள் என்று தீர்மானிக்கக்கூடிய நாடாளுமன்ற பலத்தை பெற்றிருக்கிறது. மத்திய அரசிற்கு பல்வேறு மசோதாக்களில் ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாட்டு எடுக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த இயக்கமாகவும் இருக்கிறது. இப்படி இயக்கத்தில் நடக்கக்கூடிய அந்த தலைமை மாற்றம் என்பது மிக முக்கியமான ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற அடிப்படையில் விவாதிப்போம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு சேக்கு தமிழரசு, இன்றைக்கு நாளிதழ்களில் வந்திருக்கிற பல்வேறு கட்டுரைகளில் தமிழ் ஹிந்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்போ மதுரையிலிருந்து பேசிய மரியாதைக்குரிய சகோதரர் பெருமாள் அவர்கள் பேசுகிற போது 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னிலைப்படுத்துறாங்கன்னு ஒரு தவறான செய்தியை அவர் பதிய வச்சிருக்கிறார். 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னிலைப்படுத்தலை, தொண்டர்கள் முன்னிலைப்படுத்துறாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் தினந்தோறும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு நீங்கள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை சந்தித்து அங்கே பார்க்க வருகிறவர்கள் அனைவருமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கணமே சின்னம்மா அவர்களை பார்த்து கட்சியை காப்பாற்றுங்கள், கட்சிக்கு தலைமையேற்க வாருங்கள். தொண்டர்களின் விருப்பம் 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்கிற கருத்து என்பது மிக தவறான கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற அடிமட்ட தொண்டரிலே இருந்து இவர் சொல்லுகிற 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் பெருமாள் அவர்கள் சொல்லி அனைவருடைய ஒருமித்த நீங்கள் களத்திலே யாராவது எதிரி இருக்காங்களா? யாராவது போட்டி இருக்காங்களா? ஒருத்தருமே இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உற்ற தோழியாக உற்ற தாயாக விளங்கிய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்தியிருக்குது. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் யாராவது பொதுச் செயலாளர் பதவிக்கு நீங்க ஒரு சரியான புள்ளிக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த போட்டி ஏற்படவில்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது ஏற்படாததற்கு என்ன காரணம்? அது அவங்களதான் கேட்கணும். நீங்க கழகத்திலிருந்து நீங்க போட்டி போட விரும்பல. ஏன்னா இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் பாடம் கற்று ஒவ்வொரு தொண்டனும் பாடம் கற்று நான் முடிச்சிடறேன். ஒவ்வொரு தொண்டனும் பாடம் கற்றிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு கழகம் 2ஆக போனது. 2 பட்ட உடனேயே அந்த ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவதை போல திமுக ஆட்சிக்கு வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் திமுகவால் பழிவாங்கப்பட்டார், திமுக அரசாங்கத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார், திமுக அரசாங்கத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டார். இத்தனை சம்பவங்களையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாதிப்பை மனதிலே வைத்த காரணத்தால் தான் எந்த சூழ்நிலையிலேயும் கழகம் பிளவுபட்டு விடக்கூடாது. ஒரே தலைமை இருக்க வேண்டும். ஒரே தலைமை, அனைவருக்கும் தெரிந்த தலைமை இருக்க வேண்டும், அனைவரையும் அறிந்த தலைமை இருக்க வேண்டும், அனைவரும் அன்போடு அழைக்கிற சின்னம்மா தலைமை இருக்க வேண்டும் என்றுதான் தொண்டன் விரும்புகிறார். திரு பெருமாள் மணி. இல்ல, நானே என்னோட உரையை அவங்க முழுசா புரிஞ்சுக்கணும். என்னன்னா அமைப்பு ரீதியா நான் வரேன். அமைப்பு ரீதியா நான் இந்த அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலமே அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். எல்லாருமே களத்திலிருந்து வந்தவங்க. வளர்மதி அம்மா கூட மாணவர் முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர். தன்னுடைய 17 வயதிலேயே எம்ஜிஆர் போன்றவர்களை வியக்க வைத்தவர். ஆக இவ்வளவு நீண்ட மரபும் நீண்ட அரசியல்
பார்வையும் இருக்கக்கூடியவர்கள் முன்னிறுத்துவதில் எந்த தவறும் இல்லை. நான் இன்னொன்றையும் தெளிவாக குறிப்பிட்டேன். இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னிறுத்தினாலுமே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிற பட்சத்தில் இல்ல நான் முடிச்சிடறேமா அதான் நான் சொல்றேமா, நான் முடிச்சிடறேன் இல்ல நான் முடிச்சிடறேன். ஒரு நிமிஷம். நீங்க இப்படியாப்பட்ட சூழலில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவது கூட 1.52 கோடி தொண்டர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம். பைலா அப்படிதான் சொல்லுது. அதனால நான் இந்த அமைப்பு ரீதியாக இவ்வளவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். அதை தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களையும் தொடர்ந்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய இயக்கம். நான் இது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கூறு என்பதை உள்வாங்கிக் கொண்டுதான் நான் சொல்கிறேனே தவிர இதனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனாலும் இதை நான் அமைப்பு ரீதியாக பகுத்து பார்க்கிறேன். எப்படி இது அமைப்பு ரீதியாக அன்றைக்கு செயல்படுத்தப்பட்டது, இன்றைக்கு எப்படி அமைப்பு ரீதியாக செயல்படுத்தப்படுகிறது என்கிற போது நான் உங்களுடைய வாதங்களில் ஒரு போதாமையை பார்க்கிறேன். நீங்கள் உடனடியாக அறிவிக்கலாம், உடனடியாக பொதுச் செயலாளர் பதவியை நீங்க வழங்கலாம். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கட்சியை எடுத்து செல்லுங்கள். அந்த வாய்ப்பு எளிய தொண்டர்களுக்கு இல்லை. நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கட்டத்திற்கு கட்சியை நகர்த்துங்கள் என்பதைத்தான் நான் இங்க சொல்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருப்பரங்குமணி, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பல்வேறு நாளிதழ்கள் வந்திருந்தாலும் தமிழ் ஹிண்டுல வந்திருக்கிற இந்த நடுப்பக்கற்றை சமசிந்தரி கட்டுரையில தலைமை என்பது மேலிருந்து கீழாக, மேலில் ஒரு தலைமை முடிவு செய்யப்பட்டு மேலிருந்து கீழாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு போன்ற கருத்துக்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போ நடக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது மேல ஒரு தலைமை முடிவு செய்துவிட்டு இந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கீழே திணிக்கப்பட்ட ஒரு தலைமையாக பார்ப்பதா? இல்லை, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படிப்பட்ட சூழல் இல்லை. பல இயக்கங்கள் அது இருக்கலாம். அவர் ஒரு அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர், அவருடைய கண்ணோட்டத்தில் அப்படி அவர் கருதி இருக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரையில் இந்த முடிவு திணிக்கப்படுகிறது என்பதல்ல. ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே வரணும்? வரலையே. ஏன்னா யாராவது செயலாளர் மாற்றத்தினுடைய அந்த வடிவமைப்பை எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்கிறேன். இயல்பாகவே இன்னும் பொதுக்குழு கூடல. பொதுச் செயலாளரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விதிமுறைகளின்படி பொதுக்குழுல தேர்ந்தெடுப்பாங்க. வழக்கமாகவே ஆண்டுக்கு ஒரு முறை இந்த டிசம்பர் மாதத்தில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடும். அது தேர்தல் ஆணைய மரபுகளுக்கு உகந்த வகையில் அப்படிதான் கூடிட்டு இருந்தது. இப்ப அது இயல்பாகவே இந்த மாதம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்படுகிற அவசியம் தான் பொதுச் செயலாளருடைய பொறுப்பு. இந்த சூழலில் இப்ப எங்கிருந்து இவர் யார் திணிக்கிறாங்க, என்ன யார் போட்டிக்கு வந்திருக்காங்க? நம்முடைய திருமதி வடமதி அம்மா சொன்னதை போல யார் களத்தில் இருக்காங்க? களத்தில் இருக்கிறப்ப யார் திணிக்கிறாங்க? இப்போ இந்த இழப்புக்கு பிறகு தொண்டர்களாகவே பொறுப்பாளர்களாகவே தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பொறுப்பில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அவர்களும் தொண்டர்கள் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் தங்களை மன ரீதியாக ஒரு தொண்டனாகவே கடந்த காலங்களில் கருதிட்டு இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நான் பார்த்திருக்கேன், புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் நான் பார்த்திருக்கேன். எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தா கூட தங்களை ஒரு தொண்டனாகவே கருதுகிற ஒரு இயக்கத்துமாகவே அந்த இயக்கத்தில் ஒரு அடிப்படை அதுதான். வெகு மக்கள் ஒரு நிகரற்ற ஆளுமை இருக்கிற போது அது இயல்பாவே இருக்கும். அதனால இந்த கேள்விகள் சொல்றத ஏத்துக்க முடியாது. நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தான் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். திணிப்பது அல்ல, விருப்பம். இது அனைவருடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. நீங்க ஏத்துக்கணும் வலியுறுத்துறாங்க. அவங்க கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நீங்க அதுக்குள்ள இன்னும் போயிட்டீங்க. மரியாதைக்குரிய சகோதரர் பெருமாள் அவர்கள் பேசினார், அப்ப இப்படி வரும் இப்ப இப்படி வரும். அதெல்லாம் இப்ப எல்லாரும் சேர்ந்து இப்ப இதுதான் நடக்குது. எல்லாரும் சேர்ந்து நீங்க தலைமை ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவங்களை திணிக்கல. நீங்க அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். பொதுச் செயலாளராக பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய விஷயத்தை வர இருக்கிற பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். ஒரு பொதுக்குழு இவர்கள்
இந்த பொறுப்புன்னு உருவாகல. ஒரு நல்ல கருத்தாக்கம் அந்த கட்சிக்குள்ள உருவாயிட்டு இருக்கு. எல்லா மட்டத்திலும் அந்த கருத்தாக்கம் வலிமை பெறுது. அதனால இது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். அந்த கட்சிப்பாடு உட்கட்சி ஜனநாயகம், ஆரோக்கியமான ஜனநாயகம். ராணுவ கட்டுப்பாடு என்ற இருக்கக்கூடிய இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஊட்டி வளர்க்கப்பட்டு தான் இந்த இயக்கம் நடந்திருக்கு. புரட்சித் தலைவர் காலத்திலேயே ஒருவர் தவறு செய்தால் உடனே கட்சி விட்டு நீக்கிடுவார் புரட்சித் தலைவர். அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான். ஒருவர் தவறு செய்தால் அது கழகத்தினர் தவறு செய்தாலும் சரி, யார் தவறு செய்தாலும் உடனே நடவடிக்கை. ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு புரட்சித் தலைவர் கற்றுத்தந்ததை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்தார். அதே கட்டுப்பாடு தான் இன்னைக்கு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டில் தான் இப்போது திருமதி மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த இயக்கம் சொல்லுகிறது. திருப்பிரியன் பொன்னையன் அவர்கள் நேற்றைய தினம் பேட்டியளித்தார், என்னோட நினைவு சரினா. சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கட்சி விதிகளை கூட நாங்கள் திருத்துவோம், அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். கட்சி விதிகளை திருத்தி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஒரு கமிட்மெண்ட் உருவாகி இருக்கு அப்படின்னா அதற்கு ஒற்றை காரணம் கட்சி பிளவுபடக்கூடாது என்பது மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா சார். இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, நானும் பேசும்போது சொன்னேன், முதல்ல பேசும்போது 1988 89 அந்த பிளவு ஏற்பட்டது இல்லையா, அது ஒரு பெரிய தழும்பா அவங்களுக்கு இருக்குது இன்னும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுல அவங்க எல்லாமே தெளிவா இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை வந்தால் அது யாருக்கு லாபம்? அது எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்தெடுத்த அரசியலில் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவர்களுக்கு லாபம்னு அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையை நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ரைட்டாக நான் கருத்து வேறுபாடு பண்ணுறேன்னா, தமிழன் சாரோட ஜனநாயகத்தில் இப்போ சென்ற சட்டமன்ற தேர்தலில் 1,76,00,000 பேர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க எல்லாருமே அதிமுக தொண்டர்கள் கிடையாது. ஸோ அதனால் இந்த கட்சியை எடுத்துன்னு போகிற அந்த வழிநடத்தி செல்லக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க யாரு எப்படி என்ன ஏதுன்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு விவாதம் வர்றது யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ ராஜீவ்காந்தி வந்தபோது வந்தாரே, இவங்க லல்லு பிரசாத் மிஸ்ஸஸ் வந்தாங்களேன்னு சொன்னால் அப்போல்லாம் கடுமையான விவாதங்கள் நடந்தது, விமர்சனங்கள்லாம் வராதில்லை, வந்தது. ஏன்னா அவங்க வந்தாங்க, கட்சி சொல்லிட்டு கட்சி ஏற்றுன்றது வந்தாங்க. இப்போ சசிகலா இவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு இவங்க மேடம் சொல்கிறாங்கல்ல, ஏற்றுக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட விவாதமோ மக்களுடைய பிரதிநிதிகள் ஊடகங்கள் மத்திய விவாதங்களோ யாரும் தடுக்க முடியாது. அந்த விவாதங்கள் வரதான் செய்யும். அந்த விவாதங்கள்ல கடந்து வெற்றி பெற்று அந்த விவாதங்கள் வரதான் செய்யும். அந்த விவாதத்தெல்லாம் தடுக்கணும்ன்றதால நீங்க அப்படி விவாதம் பண்ணணும்ன்றதால எல்லாரும் அதான் சொல்றேன் நானு. மக்கள் இனிமேதான் பார்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அவசியமும் இல்லை. நான் இப்போ அதுக்கான அவசியம் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அமெரிக்கால பாருங்க, சிறந்த எடுத்துக்காட்டு அமெரிக்கால ஒரு கட்சி சார்பா பிரசிடென்ட் கேண்டிடேட்டா வரவங்களுக்கே ஒரு எலெக்ஷன் உள்ள ஆதரவு, அந்த கட்சியில் ஆதரவு பெற்றுதான் அவங்க கேண்டிடேட்டா வர முடியுது. சோ ஜனநாயகம் என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது தலைவரா வர்றதுக்கு இவ்வளவு இதுக்கு முன்னாடி நிறைய பெண் தலைவர்கள் நாட்டில் இருந்திருக்காங்களே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இன்னொரு பெண் வருகிறார் என்பதை தமிழ்நாட்டில் ஒரு சின்ன இதுல வித்தியாசம் இருக்கு மேடம். நீங்க ஒரு அதிமுகவோட ஒரு தொண்டரா இருந்து நீங்க பேசுறீங்க, உங்க பார்வையிலும் எங்களை மாதிரி இருக்க பார்வையிலும் வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க ஒத்துக்கணும் முதல்ல. நீங்க அதான் நீங்க ஒத்துக்கணும். நீங்க உங்க பார்வையில நீங்க பேசி போனீங்கன்னா அது உங்களுக்கு சரியா இருக்கலாம். மக்கள் எந்த தவறு கருத்து இல்ல, நீங்க கருத்து தவறு சொல்லுங்க. இல்ல இல்ல, என் கருத்தை ஏத்துக்காதீங்க. என்னோட கருத்தை நான் சொல்றேன். நான் மக்களுடைய பார்வையிலிருந்து இந்த கருத்தை நான் சொல்றேன். நான் தொண்டர்கள் நீங்க ஏத்துக்கலாம், இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஏத்துக்கலாம். மக்கள் எப்படி அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு காலப்போக்கில் தெரியும். அந்த கட்சியோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சசிகலாவை ஏத்துக்காது அந்த கட்சியோட விருப்பம். ஆனா மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுதான் இங்க பிரச்சனைக்குரிய ஒரு விவாத பொருளா இருக்கு. கழகத்திலே பொதுச் செயலாளராக நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீர்களே எப்படின்றதான் விவாதம். இது அடுத்தடுத்த கட்டம். முதல்ல கழகத்துக்கு தலைமை ஏற்கணும், முதல்ல கழகத்துக்கு தலைமை ஏற்கணும், அதுக்கு பிறகுதான் தேர்தல்கள், அது மீதி இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கு பிறகு பேசப்படுகிற வார்த்தைகள். தேவைகள் தான் முடிவுகளையும் திட்டங்களையும் தீர்மானிக்கிறது. இது திரு பொன்னையன் அவர்கள் சொன்னதை போல அந்த கட்சியினுடைய விதிகளை மாற்றிக்கொள்வது என்பது அது ஒன்றும் பெரிய ஒரு மாறுபட்ட முரண்பட்ட சூழல் அல்ல. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட அப்படி ஒரு நிலைமை உருவாயிருக்கு. திமுக தலைவர் பதவி என்று ஒன்று சட்ட விதிமுறைகளை மாற்றித்தான் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்க வரலாற்று நிச்சயம் அது நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அதனால தேவைகள், அந்த தேவைகள் வர்ற போது அது கட்சிக்காகத்தான் சட்ட விதிகள். அதனால அது ஒரு பெரிய. உங்களுடைய இறுதி கருத்து இந்த விவாதம் தொடர்பாக நீங்க முன்வைக்கக்கூடிய இறுதி கருத்து என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை கட்டுக்குலையாமல் இராணுவ கட்டுப்பாடோடு நடத்துவதற்கு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும். ஒரு பெண் இந்த இயக்கத்திற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு இருந்தவர், பழகியவர்,
தாயாக இருந்து பணியாற்றியவர், அவர் தலைவராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய உங்கள் இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமாக. இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவங்க சசிகலாவை முன்னிறுத்துறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழியாக நான் பார்க்குறேன். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை வந்து கட்சியோட எதிர்கால இதில் உண்டாக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். சரி, திரு பெருமாள் மணி, ஒற்றை வரையில் உங்களுடைய இறுதி கருத்தை நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறேன். இல்ல ஆமா அதாவது இப்போ வந்துங்க நீங்க சொன்ன மாதிரி இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாடு. இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடக்கிற அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு திமுக ஸ்டைல்ல இருக்கு. அப்படி வேண்டாம், அதிமுக ஸ்டைல்ல அதிரடியா தொடர்ந்து பண்ணுங்க. அதுதான் உங்களை இந்த களத்துல வந்து தொடர்ந்து தக்க வைக்கும். அதனால இத்தனை ஆண்டு காலத்துல அதிமுகவில் முடிவுகள் எப்படி அறிவிக்கப்பட்டதோ அதே பாணியில் தொடர்ந்து கட்சி எடுத்து செல்லுங்க. அதுதான் இனி வருகிற தேர்தல்களில் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அதான் நான் சொல்ல விரும்புறேன். அடுத்த அவர்கள் முதல்ல கட்சி தேர்தலை பார்க்கிறார்கள், நீங்க அடுத்த கட்டமாக மக்கள் வாக்களிக்கூடிய தேர்தலுக்கு போயிட்டீங்க. நம்ம அதுக்கு ஒரு ஆளுமை பெற்ற தலைவர் வேணும் இல்லையா? அது வேணும். அதுதான் ஆளுமை பெற்ற தலைவர். அவர்கள் மக்கள் பார்வையில்ங்கிற தேர்தல் தான் முடிவு இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு தற்போது நேரம் இல்லாத விவாதத்தை நிறைவு செய்யணும். விவாதத்துக்கு கலந்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கிறேன். எதிர்த்து பேசிட்டு